வளமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் வரிசையிலே திருப்போரூரின் இரண்டாவது பகுதியை பார்க்கவிருக்கிறோம். குடும்ப சண்டைகள், சொத்து தகராறுகள் எல்லாம் இருப்பவர்கள் திருப்போரூருக்கு வந்து முருகனை சரணடைந்தால் அவர்களுடைய வீட்டிலே சாந்தி ஏற்படும், அமைதி நிலவும். மனசாந்தி ஏற்படுவதற்கு, அமைதி நிலவுவதற்கு உதவுகின்ற ஒரு தலம் என்பதை பற்றி சொன்னோம். இத்தலத்திலே இன்னும் சில அற்புதமான பரிகாரங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த கோவிலுக்கு வந்தால் இங்கே எதிரே இருக்கின்ற திருக்குளத்திலே நீராடுவது விசேஷம். திருக்குளத்திலே குளிக்க முடியாதவர்கள் அந்த குளத்து நீரை சிறிதேனும் எடுத்து தலையிலே தெளித்து கொண்டு புரோட்சணம் செய்து கொண்டு பிறகு ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். கை கால்களை குள நீரிலே கழுவி தலையிலே சிறிது புனித தீர்த்தத்தை எடுத்து தெளித்து கொண்டு அதன் பிறகு கோவிலுக்குள் செல்ல வேண்டும். இங்கே மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. சிதம்பர சுவாமிகள் இங்கே வந்து எங்கே முருகன் இருக்கிறான் என தெரியாமல் தேடிக்கொண்டிருந்த பொழுது பனை மரத்தினால் ஆன ஒரு முருகனின் திருவுருவச் சிலை புற்றுக்குள்ளே இருந்தது. திருவொற்றியூரிலே ஈசன் எப்படி புற்றிடம் கொண்டானாக இருக்கிறானோ அதே போல இங்கே முருகப்பெருமான் புற்றிடம் கொண்டான். ஆகவே அந்த முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் கிடையாது. புனுகுச்சட்டம் சாத்துவது மட்டும்தான். உற்சவர் திருமேனி முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு தேவிமாருடன் வள்ளி தேவியானுடன் இங்கே காட்சி அருமையாக அருள்கின்றார். வள்ளி சந்நிதி, தேவியானி சந்நிதி தனியாக இருக்கிறது. இவ்விரு சன்னதிகளுக்கு அருகிலே யந்திரமாலா பூஜை நடைபெறும் மண்டபம் இருக்கிறது. இங்கே ஒரு மண்டபத்திலே விசேஷமான யந்திரங்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலே சத்ரு சம்ஹார யந்திரம் என்று ஒரு யந்திரம் இருக்கிறது. எதிரியை அழிக்கின்ற யந்திரம் என்று அதற்கு பெயர். சத்ரு சம்ஹார பூஜை, சத்ரு சம்ஹார அர்ச்சனை, சத்ரு சம்ஹார ஹோமம் இவையெல்லாம் திருச்செந்தூரிலே மிகவும் விசேஷமாக நடக்கும். இங்கே அதற்கான யந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது திருப்பூரிலே. இதுவும் சிதம்பர சுவாமிகள் ஏற்படுத்திய யந்திரம். இந்த கோவிலின் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது திருப்பரங்குன்றத்திலே தரைவழி போர் நடந்தது சூரபத்மனுக்கும் முருகனுக்கும். திருச்செந்தூரிலே கடல் வழி போர் நடந்தது. திருப்போரூரிலே வான்வழி போர் நடந்தது. பூமியை அளந்து விடலாம், கடலை கூட அளந்து விடலாம், ஆனால் வானத்தை அளக்கவே முடியாது. ஆகவே முருகப்பெருமானின் கருணையும் அதை போன்று அளவிட முடியாத கருணையாக இத்தலத்திலே விளங்குகிறது என்னும் ஒரு அரிய குறிப்பை ஒரு அன்பர் கூறினார். இத்தலத்திற்கு புரசை அஷ்டாவதானம் சபாபதி முதலியார் என்பவர் ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார். அதே போல காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் என்று மற்றும் ஒரு புலவர் இருந்தார். அவர் இத்தலத்திற்கு அந்தாதி பாடியிருக்கிறார். திருப்போரூர் அந்தாதி காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் பாடியது. இப்படி பல அருளாளர்களும் இத்தலத்திற்கு நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார்கள். மாதா மாதம் பௌர்ணமி அன்று இங்கே சிறப்பு வழிபாடு நடைபெறும். மாதா மாதம் கிருத்திகை நாளிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. கந்த சஷ்டி இங்கே 6 நாள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்பொழுதுதான் இந்த யந்திரமாலா பூஜை நடைபெறுகிறது. சிதம்பர சுவாமிகள் பிரதிஷ்டை செய்த மிக அபூர்வமான பெரிய பெரிய யந்திரங்களெல்லாம் இந்த கோவிலிலே வைத்து தனி மண்டபத்திலே வழிபடப்படுகின்றன. அந்த யந்திரங்களுக்கு சிறப்பு பூஜை இங்கே நடைபெறுகிறது. இந்த யந்திரங்களை வழிபட்டால் வழக்கு வியாஜ்யங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும், நீதி கிடைக்கும். நிறைய பேருக்கு நீதி கிடைக்காமல் நீதிமன்றத்திற்கு எப்பொழுதும் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலை ஏற்படுவது சிலருக்கு உண்டு. நிறைய பேருக்கு அது போன்ற ஒரு நிலை இருக்கிறது. தேவையில்லாமல் நீதிமன்றத்திலே ஆஜராவதும், வழக்குகளுக்கு உட்படுவதும், வழக்குகளினால் தூக்கமில்லாமல் மனவேதனை ஏற்படுவதும், இது போன்ற தொல்லைகளிலே இருப்பவர்கள் அந்த வழக்குகள் விரைவாக முடிவதற்கும், வெற்றிகரமாக முடிவதற்கும், நியாயம் கிடைப்பதற்கும், நீதி கிடைப்பதற்கும் இந்த திருப்போரூர் முருகனை வந்து வழிபட வேண்டும். நீதி வழுவா திருப்போரூர் தனிவாழ்வே என்று ஒரு பாடலிலே அதை பற்றி இங்கே சிதம்பர சுவாமிகள் இத்தலத்திற்கு பாடிய பாடலிலே சொல்லியிருக்கிறார். இத்தலத்தை பற்றி பாடப்பட்ட ஒரு திருப்புகழிலே சகல லோகமும் ஆசரு சகல வேதமுமே தொழு
என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். முருகப்பெருமானின் முக்கியமான தலங்களுள் ஒன்றான இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் வழக்குகளிலே நீதி கிடைக்கும், வழக்குகள் விரைவாக முடியும், எதிரி தொல்லையிலிருந்து விடுபடலாம், சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். இத்தகைய பரிகாரங்களுக்காக சென்னையிலிருந்து மாமல்லபுரம் செல்லும் சாலையிலே இருக்கும் திருப்போரூருக்கு சென்று நாமும் அந்த முருகனை வழிபட்டு வருவோம் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.